ஹிந்தி பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிகா ஓட்டிங் லிஸ்ட்ல கடைசி 2 பொசிஷன்ல இருக்காங்க. அதாவது ஈஷா எப்பவுமே வந்து பின்னாடிதான் இருப்பாங்க. பட் சம்வாட் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க 5th பொசிஷன்ல இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா இருக்கிற பொசிஷன்ல இப்ப லாஸ்ட்ல கஷிஷும் ஸ்ருதிகாவும் இருக்காங்க. சோ இந்த வீக் வந்து ஆக்சுவலி டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா டபுள் எவிக்ஷனா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 80 நாட்களை கடந்து போயாச்சு. சோ கண்டிப்பா டபுள் எவிக்ஷனா தான் இருக்கும். சோ கஷிஷ் எப்படியும் எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு தெரியும். பட் ஸ்ருதிகா எலிமினேட் ஆகிறதுக்கு 99.99% சான்ஸ் இருக்கு. தமிழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்ருதிகாக்கு ஓட் பண்ணா மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஃபினாலே வீக்குள்ள நெருங்கவே முடியும் அவங்களால. ஏன்னா ஈஷாவை எப்படினாலும் வந்து பிபி மேக்கர்ஸ் காப்பாத்திடுவாங்க. நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க இந்த மாதிரி வந்துட்டு அதெல்லாம் ஈஸியா காப்பாத்திடுவாங்க, அவங்க வந்து நல்லா ஓட்டிங் பொசிஷன்ல இருக்காங்க அப்படி இப்படி சொல்றீங்க. பட் வந்து ட்ரூத் அது கிடையாது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹிந்தி பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா ஃபேமிலி வீக். ஸோ ஃபேமிலி வீக் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்ல. ரஜத்துக்கும் ஈஷாக்கும் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி பிரச்சனை தான். இந்த மாதிரி நீ வந்து அண்ணனாவே பார்க்கல, நீ வந்து என்ன தங்கச்சியாவே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கப்ப அப்ப பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் சோஃபால வந்து உட்காருங்க, இந்த மாதிரி ஃபேமிலி வீக் ரவுண்ட் ஆரம்பிச்சாச்சு, நான் ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் ரிலீஸ்ன்னு சொல்லுவேன், உங்க ஃபேமிலி வந்தோடனே பாத்துக்கலாம். நம்ம தமிழ் பிக் பாஸ்ல எப்படி இருக்கோ எக்ஸாக்டா இங்கேயே வந்தாச்சு. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள வரது யாருன்னு பாத்தீங்கன்னா சஹத்தோட அம்மா வராங்க. சகத்தோட அம்மா வந்தோன்னு பாத்தீங்கன்னா சகத் ரொம்ப அழுதி தேம்பி அழுது கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா சகத்தோட அம்மா வந்து அவங்கள வந்து கன்சல்ட் பண்றதை விட நேரா அவினாஷ்ட போய் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. லடிக்கி பாக்ஸ் அப்படி சொல்றாங்க. லடிக்கி பாக்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா விமனைசர். சோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சோ நீ இந்த மாதிரி என் பொண்ணை வந்து நீ தப்பா சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற என்னன்னா இந்த மாதிரி நீ என் பொண்ணை வந்து கேரக்டர்ல ரொம்ப நீ வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்க, நானும் சரி என் குடும்பமும் சரி என்னைக்குமே உன்னை வந்து மன்னிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ரீசன் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அவினாஷும் ஜகத்தும் பாத்தீங்கன்னா ஒரு சீரியல்ல 2 வருஷம் நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான். அப்படி இருக்கும் போது அவினாஷ் தான் வந்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த எபிசோட்ல கொஞ்ச நாள்ல இருந்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி என் மேல தண்ணி ஊத்தி என்னோட அந்த ஈர உடம்போட பார்க்க ஆசைப்படுறா சகத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு இல்ல. இப்ப அதை வந்துதான் அவங்க சொல்றாங்க. ஸோ வந்து அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கஷிஷை வந்து பாராட்டுறாங்க. நீ இந்த பையனை வந்துட்டு இந்த மாதிரி விமனைசர் சொன்னது ரொம்ப கரெக்ட், இவனுக்கு இது தேவைதான், உனக்கு வந்து லீகலான ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சகத்தோட அம்மா வந்து படப்பட பேசிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் முடிஞ்சோடனே நேரா ரஜத்திட்ட போயிட்டு பேசுறாங்க, நீ வந்து ஒரு அன்ட்ரஸ்டி பர்சன், நீ வந்துட்டு உன் மேல எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை, நீலாம் ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா என்னோட பொண்ணோட இன்னசென்ஸ் வச்சு நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட, நீ நல்லா ஸ்கிரீன்ல தெரியணுங்கிறதுக்காக என் பொண்ணு நல்லா யூஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து சகத்தை தரன்னு தனியா இழுத்துட்டு போயிட்டு முதல்ல இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிடலாவா, ஊர்ல இருக்கிறவங்களாம் அசிங்கமா பேசுறாங்க, இவன் வந்து இப்படிலாம் சொல்லிட்டாங்க, எங்க ஊர்ல என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சகத்தை அப்படியே தேம்பி அழுதுட்டு அது என்ன பேசுறதுன்னே தெரியல சகத்துக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா தயவு செஞ்சு விவியன்ட்டையும் அவினாஷ்டையும் பேசாத, மூஞ்சி கொடுத்து கூட பேசாத, ஒரு ஆளாவே மதிக்காத, நீ மாட்டுக்கு உன் கேமை விளையாடு அப்படிங்கிற மாதிரி சகத்தோட அம்மா வந்து பாசமா பேசுறதை தாண்டி இதை தான் வந்து அவங்க பாயிண்ட்ஸ் நிறைய வச்சாங்க. ஸோ வெளியே இருந்து பார்த்து இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷில்பாவோட பொண்ணு வராங்க. ஸோ வந்து ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கு பொண்ணு இருக்குன்னு. ஸோ அவங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஷில்பா நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னே பிக் பாஸ் அங்கங்க கலாய்க்கிறாங்க, என்ன ஷில்பா ஹிந்தி பேசாம இங்கிலீஷ் பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஷில்பாவும் என்ன பண்றாங்க, சாரி பாஸ் நான் வந்துட்டு ஹிந்திலேயே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மாதிரி தான். ஸோ வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து அவினாஷோட அம்மா வராங்க, ஈஷாவோட அம்மா வராங்க. ஈஷாவோட அம்மா வந்தோடனே நேரா போய் அவினாஷ்க்கு ஒரு கிஸ் தராங்க கணத்துல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. ஈஷா அம்மா ஸ்பெசிஃபிக்கா விவியனை கூப்பிட்டு இந்த மாதிரி என் பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஈஷாவோட அம்மாவும் சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் வந்து எபிசோட்ல நடந்துச்சு. ஸோ வந்து சுவாரஸ்யம்ங்கிறத தாண்டி நேற்று பாத்தீங்கன்னா ஒரே லவபிளான எபிசோட் தான். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, அர்ஜுன் வருவாங்களா மாட்டாங்களா. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து மேக்கர்ஸ் என்ன ட்ரை பண்றாங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ் டாட்டர்ஸ் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டுருவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அர்ஜுனை என்ட்ரி பண்ண வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஏன் நான் சொல்றேன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த எபிசோட்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சல்மான் கான் வந்து அர்ஜுன் சொல்றதா இருக்கட்டும், அதை வச்சு கலாய்க்கிறதா இருக்கட்டும். ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க ஸ்ருதிகா விட அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து தனியா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ டிஆர்பி ஏத்துறதுக்காக கண்டிப்பா அர்ஜுனை லாஸ்ட்ல தான் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு சில நியூஸ் பார்க்கும்போது அர்ஜுன் உள்ள வந்தாச்சு பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு நியூஸ் வந்துச்சு. ஸோ அது எபிசோட்ல மேபி நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகலாம். ஸோ அதையும் வந்து மறக்காம பார்க்கலாம். வேற என்ன நடக்குது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா
விவியனோட மனைவி நூரான் வராங்க. அவங்க வந்தோடனே விவியன் இது வரைக்கும் அழுததே கிடையாது, அந்த ப்ரோமோல ரொம்ப அழுகுறாரு. அப்ப போய் அவினாஷ் வந்துட்டு எப்படி இருக்கீங்க பஹு, அதாவது எப்படி இருக்கீங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. முதல்ல நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. அடுத்து நூரான் குழந்தையோட கொண்டு வராங்க. அங்கேயும் விவியன் வந்து ரொம்ப அழுதுட்டே வந்து கட்டி பிடிப்பாங்க. இதெல்லாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப நூரானும் வந்து அவினாஷ் பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி நீ வந்து பையா பையான்னு சொல்லிட்டு நீ விவியனை நாமினேட் பண்ண, இப்ப நாமினேஷன் ப்ராசஸ்னா என்ன, எவிக்ட் பண்ணி அனுப்புறது தான் அந்த ப்ராசஸ். அப்ப நீ விவியன் பையாவை எவிக்ட் பண்றதுக்கு தானே இவ்வளவு நாள் நீ பண்ண, அது எப்படி நீ உனக்கு ஏத்த மாதிரி என்னோட திறமைக்கெல்லாம் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிற, ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காத, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நூரான் வந்து படப்படன்னு பேசுறாங்க. சோ பாத்தீங்கன்னா அவினாஷை போட்டு எல்லாரும் பொழந்து கட்டுறாங்க இருக்கிற கோவத்துல. இப்ப அர்ஜுன் வந்தா யார் வந்து பொழந்து கட்டுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அர்ஜுன் வந்து ஒரு தனியார் பேட்டியில சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் போகும்போது ஷில்பா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன், அந்த ஷில்பானாலதான் நிறைய பிரச்சனை ஸ்ருதிகாவுக்கு நடந்துச்சு, சோ கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. சோ அர்ஜுன் உள்ள போகும்போது யாரை பொழந்து கட்டுவாரு, இல்ல என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரி கொண்டாட போறாங்கன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபேமிலி ரவுண்ட் எல்லாம் இருந்தாலும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா லீஸ்டா கடைசியா இருக்காங்க, ஓட் பண்ணா மட்டும்தான். தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஓட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் ஸ்ருதிகாவை கொண்டு வர முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஈஷாக்கு அங்க ஓட் போட ஆளே இல்லை, பட் ஸ்டில் மேக்கர்ஸ் ஆர் ட்ரைங் டு அந்த டாப் 5ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸ்ருதிகாவை அப்படி விட்டா நம்மளே விட்டுற மாதிரி போயிடும். ஸோ மறக்காம ஸ்ருதிகாவுக்கு ஓட் பண்ணுங்க.